ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம் அதை வாங்குறதுக்கு. லட்சியம் இது. லட்சியம். ஆமா. 16 மாடு வாங்கியிருக்கோம். 16 மாடு வாங்கியிருக்கீங்கன்னா? ஆமாங்க. 30 மாடு இருக்குண்ணா. 30 மாடு இருக்கு. 15 மாடு வாங்கி. எத்தனை? 15. பாக்குற மாடு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில ஓவர் சைஸான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு, செவலையில பிரம்மாண்டமான மாடு. பிரம்மாண்டமான மாடு, ஜெர்சியில கிராஷ் டைப்பான மாடு, சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. மாட்டை பார்த்தாவே தெரியும் ஃபயர் குவாலிட்டியில இருக்கும். பியூர் ரத்த சேலர், எந்த கலருமே கிடையாது. ஓவர் சைஸ் மண்ணு அதெல்லாம். ஓகே பிரதர். ஜெர்சியில டாப் குவாலிட்டியான மாடு. இன்னும் கண்ணு போறதுக்கு 15 நாள் டைம் இருக்கு. 2 வேளையும் கறவை 25 லிட்டருக்கு மேலதான் கறவை வரும். நல்லா பராமரிப்புனா 30 லிட்டர் நேரம் 15 கறக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 25 லிட்டர் கறவை பயப்படுத்தாவில்ல. ஓகே. மாடு பாத்தீங்கன்னா நகன்னு யானை குட்டி மாதிரி தான் இருக்கும். ஒரு எலும்பு மாட்டுல பார்க்க முடியாது. ரெட்டை முதல்ல தரமான கிட்டேரி. மடி ஃபுல்லாக பார்த்தா மாடு பாதி மடி பாதி வந்து நிற்கும். காம்பு பார்த்தீங்கன்னா 4 காம்பு அச்சுல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. மிஷின் கறவை கை கறவை எல்லாத்தையும் கை கறவை எதுக்காக வச்சுக்கலாம். வீட்டு யூஸ் தேவைப்படுறாங்க. 2 மாடு வச்சுக்கோங்க. ஒரு மாடு தான் போனா வாங்கிட்டு போனா ஃபார்ம் டைப் காரங்க ஈஸியாக வாங்கிட்டு போகலாம். ஓகே. மாடு நல்லா முன்கணமும் பின்கணமும் ஒரே மாதிரி இருக்கும். நல்லா மட்டி சதுர பையா வைக்கும். மட்டி வைக்கும் பார்த்தா மாடு மட்டி செடி செடி நிற்கும். 4 கால் நல்லா ஊக்கமான கால். பல்லு பார்த்தீங்கன்னா 6ஆம் பொழுது கடை முளப்பில் அமைஞ்சிருக்கு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. மாடு பார்க்க இந்த மாடு வேணும்னு நினைக்கிறோம். தாராளமா நேரில் வந்து பாருங்க. வீடியோவில் போக மாடு சின்னதாக தெரியும். நேர்ல வந்து பார்த்து மாடு எடுத்துப்பாங்க. மடி செட்டு பாருங்க, அவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க. பட்டை கலப்பு தானே பிரதர்? 15 நாளாவும் மடி பாதி மாடு பாதி நிற்கும். காம்பர்சி பாருங்க, ரோஸ் காம்பில் பஞ்சு மாதிரி இருக்கும். 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து மாடு கொடுக்குறோம். தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க, மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணா உங்க பேருண்ணா? சிலம்பரசன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஒய்த்தூர்ல இருந்து வரேன். கரெக்டா எவ்வளவு தூரம் வரும்ண்ணா அங்க இருந்தீங்க? ஒரு 150 கிலோமீட்டர் வரும். 150 கிலோமீட்டர் வரும்ண்ணா. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கண்ணா. ஆமா கண்டிப்பா. சரி, அருள் டைரி எப்படி வந்தீங்கண்ணா? இன்ஸ்டாகிராம் அடிக்கடி பாப்பேன் நானு. இன்ஸ்டாகிராம் பாப்பீங்க? ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம் அதை வாங்குறதுக்கு. வாங்க. அதனால லோக்கல் வாங்கும்போது லோக்கல் இது செட் ஆகல. செட் ஆகல. இவர் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் அடிக்கடி பாப்பேன். நான் அடிக்கடி பாப்பேன். ஓகேண்ணா. வந்து தான் போகணும்னு சொல்லிட்டு அமௌண்ட் ரெடி பண்ணி வந்திருக்கேன். ஓகேண்ணா. வந்து ஒரு மாடு வாங்கிட்டீங்க? வாங்கியாச்சு. எத்தனை மாடு பாத்தீங்கன்னா? என்ன கிட்டத்தட்ட 20-25 மாடு கிட்ட பார்த்தேன். நமக்கு இதுதான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த மாடு பிடிக்க காரணம் என்னன்னா? திட்டமா இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். எதிர்பார்த்த கனவு. கனவு கனவு லட்சியம் இது. லட்சியம். ஆமா. எத்தனை மாடு வளர்க்கலாம்னு இருக்கீங்க? என்ன பிளான்ல இருக்கீங்க? பாப்போம் எப்படி போகுதுன்னு பாப்போம். மாடுதான் எனக்கு முக்கியம். மாடுதான் எனக்கு வளர்க்க ஆசையே. ட்ரீம் எல்லாமே மாடுதான். ஓகேண்ணா. அதனாலதான் இப்போதைக்கு ரிஸ்க் எடுத்து அங்க இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறேன். ஒருத்தர் வர மாட்டேன் நான். ஓகே ஓகே ஓகே. இப்போதைக்கு ஆல்ரெடி 2 மாடு இருக்குது. ஏறு மாடு ஒரு ஜெகம் இருக்குது. இனிமேட்டு தான் வந்து ஒன்னா உருவாக்கணும். ஓகேண்ணா. இவங்களை வச்சுதான் ஒன்னா உருவாக்கணும். ஆமா கண்டிப்பா. நீங்க என்ன வேலை பாக்கீங்க? நானா? நான் நிறைய வேலை பார்த்துக்கிறேன். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் நானு. சரிங்க. நான் வேற எல்லா வேலையும் பார்த்துன்னு வச்சுக்கேன். கடையில இருந்துக்கிறேன், கம்பெனிக்கு போயிருக்கிறேன், ட்ரைனிங் சென்டர்ல இருந்திருக்கிறேன். எல்லா இடத்தையும் போயிட்டு ஒரு வருஷம் வேலை பார்ப்பேன், திருப்பி வந்துருவேன். திருப்பி வந்துட்டு இப்ப மாடு தான் வளர்க்கணுங்கிற எண்ணத்துல வந்திருக்கீங்க? ஆமா. மாசம் மட்டும் தான் அவங்கள்ட்ட வந்து சம்பளத்தை கையெழுத்து செட் ஆகல எனக்கு. நம்மளே முதலாளி அவளை முடிவு பண்ணிட்டேன். முதலாளி ஆயிர வேண்டிதான். ஆமா. சரி, ஓகே ஓகே. நீங்க மாடுலாம் எப்படின்னா இருக்கு? இங்க சூப்பரா இருக்கு. எல்லா மாடும் நல்லா இருக்கா? நான் வந்து என்ன சொல்றது, சின்னதா தான் நான் பார்த்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா ஏன் சைஸ் இருக்குது. எல்லாமே பெரிய மாடா பெரிய பெரிய மாடா இருக்குது. ஓகே ஓகே ஓகே. மன திருப்தியா வாங்கியாச்சு. நீங்க உங்க விருப்பப்படி தான் வாங்கிருக்கீங்க, அவங்க விருப்பப்படி வாங்கல? இல்ல எங்க விருப்பப்படி தான் வாங்கிருக்கோம். உங்க விருப்பப்படி தான் வாங்கி. அவங்க தான் எல்லாத்தையும் காட்டினாங்க. உங்களுக்கு எது பிடிச்சோ எடுத்துங்க. ஓகே இதுதான் கிடையாதுன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் அதான் காமிச்சாங்க. ஒரு மாடை காமிச்சாங்க, கண்டுபட்ட மாடை காமிச்சாங்க. அதுவும் பிடிச்சதா இருந்துச்சு. காலகட்டணம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. சரி, ஓகே ஓகே ஓகே. பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ப்ரீடு மாடு, கிளிக்கோம்பு டைப்பில் வந்து ஓவர் சைஸ் மாடு. இது பிஸ்கட் கலரு. 2 வேளையும் கறவை 25 லிட்டர் கறவை. கண்ணு போகிறதுக்கு 15 நாள்லேருந்து 20 நாள் டைம் எடுத்துக்கும். ஓகே பிரதர். நல்ல சதுர மாட்டி, நல்ல காம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. பால் தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி போகிற வெறும் பால் தர பைப் மாதிரி தான் இருக்கும். ஓகே பிரதர். மாடு நல்ல ப்ரீடு. இது கிராஸ் கிடையாது. நல்ல ஒரிஜினல் ஜெர்சியில் ப்ரீடு. பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க, சந்தனப்பட கலர்னு சொல்லுவாங்க. எஸ்னா பேட்லாம் பட்டை கலர். எஸ்னா பேட்டுக்கு அருமையாக மாடு நல்ல லென்த்துனா. லென்த்து நல்ல ரெட்டை ஒரு மட்டி செட்டில் நல்ல ஹைட்டு. மாடு ஹைட்டு வெயிட்டு லென்த் எதுலையுமே குறை சொல்ல முடியாது. ஓகே பிரதர். கறவிக்க தண்ணி தீனிக்கு பட்டாசு கிளப்ப சொல்ற மாதிரி கறக்கும். எங்க கொடுத்தாலும் பேரு காப்பாத்தோம். மாடு தெளிவான மாடு, நல்ல ஒட்டசல் மாடு.
எந்த பிரச்சனையுமே கிடையாது. காட்டு மேய்ச்சலான வச்சுக்கலாம், வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்கள வீட்டிலே பராமரி பண்ணி வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். எதுக்குமே மாடு பொருத்தமான மாடு தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு வாங்க. கறவி நம்ம சொல்ற கறவை அசால்ட்டா கறக்கூடிய மாடு. எப்படி இருக்குண்ணே? மடி செட்டு நரம்பு தர காம்பூர்ஸ் எந்த குறையும் சொல்ல மாட்டுல பொறுத்தவரை எந்த குறையும் கிடையாது. தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு வாங்க எடுத்துக்கலாம்ண்ணா. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கரெக்டா எந்த ஊர்ல இருந்து வரீங்கய்யா? திருச்சி. கரெக்டா எத்தனை டைம் நம்ம அருள் டைரிஃபார்ம் வந்திருக்கீங்க? இது 6வது தடவை வந்திருக்கு. எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கய்யா? 15 மாடு வாங்கி. எத்தனை? 15. இப்போ இதோட 2 சேர்த்தா 17 மாடு ஆச்சு, அப்படிதானே? எப்போதுமே ஹெவி சைஸான மாடு தான் எப்போது வாங்குறீங்க, அப்படிதானே? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் அருள் டைரிஃபார்ம் எப்படிங்க வந்தீங்க? நான் இதுல வீடியோல பார்த்தா வந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாடு வாங்கிட்டு போனீங்க. அப்படி ஒவ்வொரு மாடு சொன்ன கறவை இருக்குங்களா? சொன்ன மாதிரி கறக்கு. இப்போ 2 மாடு வாங்கிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா. வந்ததுல இருந்து 2 மாடு தான் பாத்துட்டே இருந்தீங்க. இந்த மாடுல என்ன சிறப்பு இருக்கு? இந்த மாடு வாங்கிருக்கீங்க, என்ன காரணம்யா? இல்ல, பால் நல்லா கறக்கும். பால் நல்லா கறக்கும். எவ்வளவு சொல்றாங்க கறவை? நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 10 லிட்டர் ஒரு மாடு 20 லிட்டர் வரும். ஒரு மாடு 20 லிட்டர் பால் கண்டிப்பா கறக்கும். நீங்க பண்ணையா வச்சிருக்கீங்க, அப்படிதானே? மொத்தம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 40 மாடு. 40 மாடு வச்சிருக்கீங்க. ஆள் போட்டு தான் பாத்துட்டு இருக்கீங்க. என்ன தீவனங்க குடிக்க நல்ல கறவை இருக்கியா? நாங்க தீவனம் பிரிசி தீவனம். ஓ, அது வேற? அதுக்கு அந்த மக்காசோளம் மாவு. பசுந்தீவனம் என்ன பசுந்தீவனம் குடிக்கீங்க? இந்த புல்லு குடிக்கீங்க. நல்ல கறவை இருக்கா? எல்லாமே நல்ல கறவை இருக்கு. வேற பண்ணைக்கெல்லாம் போயிருக்கீங்களா இல்லையா? இல்ல, போறேன். வேற பண்ணைக்கு போனது இல்ல. ஏன் போகல? மத்த பண்ணைக்கு பார்க்க போக மாட்டேன். எதனால? இல்ல, எங்களுக்கு வேலை தெரியாது. ஓ, இந்த பண்ணை தான் உங்களுக்கு பெஸ்டா தெரியுது, வேற பண்ணை பெஸ்டா தெரியல. மத்த மாடுலாம் எப்படியா இருக்கு? நல்லா இருக்குண்ணே. எத்தனை மாடு இருந்திருக்கும்? எத்தனை மாடு இருந்திருக்கும்? இங்க பண்ணல எத்தனை மாடு இருக்குன்னு கேக்குறேன். இங்கேயா? இங்கதான் 40 மாடு இருக்கு. 40 மாடு கிட்ட இருக்கு, அப்படித்தானே? சரி, ஓகே. நம்பிக்கை மாடு வாங்கலாமாயா? நம்பிக்கையா தான் வாங்குறோம். நம்பிக்கை இருக்கிறதுனால நம்பிக்கையில தான் வாங்குறீங்க, அப்படித்தானே? சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு, செவல செம்புத்து வெள்ளை மாடு, நல்ல ஹைட்டு, நல்ல உடம்புனா, நல்லா குத்துற மாதிரி உடம்பு காணத்தில் அருமையான மாடு. ஓகே பிரதர். வயிற்று மாடு கிடையாது, நல்லா உரிவு டாப்ல இருக்கு. இந்த மாதிரி கண்ணு பார்த்து இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. 2 வேலையும் நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நல்ல மடி செட் வைக்கும். தொட்டு தீனி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் அருமையான மாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. மாடு அழகுள்ள மாடு, செவல செம்புத்து வெள்ளை, நல்ல அழகுல மருமையான மாடு. நல்லா கால் ஊக்கமான மாடு. காட்டு மேய்ச்சல் மாடு தான். நல்ல சின்ன மூஞ்சி, சின்ன கொம்பு, நல்ல காம்பு, ஒரு அடிக்கு ஒரு காம்பு சில அமைஞ்சிருக்கு. இன்னும் 15 நாள் ஆகும்போது மடி பாதி மாடு பாதி நிற்கும். 15 நாள்ல இருந்து 20 நாளைக்குள்ள கண்ணு போடுறோம். கறவை 20 நேரம் 10 அசால்ட்டா கறக்கும். மாடு இருந்தாலும் ஹெவி சைஸ்ல இருக்கு. பால் தர எல்லாமே மாட்டுல இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம இடம் பேர் 5 நாள் கழிச்சு கண்ணு போக நினைக்கிறோம், தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போகலாம். நல்ல மடி லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது பாருங்க. சுருக்கு இருக்கு, சுருக்கம் ஃபுல்லா இருக்குது. நல்ல மடியும் மாடு பார்க்க நல்லா பவரா தெரியும். தேவைப்படுறோம் கால் பண்ணாங்க எடுத்துக்கலாம்ண்ணா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். உங்க பேருண்ணா? பாலச்சந்திரன். ஆனா எந்த ஊர்ல இருந்து வாங்கண்ணா? உந்தூர்பேட்டை பக்கம் ஆதனூர். கரெக்டா எத்தனை கிலோமீட்டர் வரணும் இங்க? இங்க இருந்தானா இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும். 100 கிலோமீட்டர் வரும், அப்படிதானே? சரி, அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கண்ணா? யூடியூப்ல பார்த்து வந்தேன். யூடியூப் எவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? நான் 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 6 மாசமா ஃபாலோ பண்ணி எப்படி இங்க வரணும்னு தோணுச்சுங்கண்ணா? ஒரு மாடு வந்து ஒரு 10 லிட்டருக்குள்ள பால் கறக்கிற மாதிரி வேணும்னு நினைச்சீங்க. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கியோ? 4 மாடு வச்சிருக்கேன். 4 மாடு வச்சிருக்கீங்க. 4 பெரிய மாடுங்களா சின்ன மாடுங்களா? கொஞ்சம் எவ்வளவு கறவை கறக்கும் அந்த மாடுல? 5-6 கறக்கும். 5-6 கறக்கும். அப்படி மாடு கொஞ்சம் பெரிய மாடா வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்கீங்க. வந்தீங்க. வந்தோடனே இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருச்சா? இது வாங்கிருக்கீங்க. இந்த மாடு பிடிக்க காரணம் என்னங்கய்யா? முன்னுக்கு வரலாம், கொஞ்சம் லாபம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க. என்ன ஒர்க் பண்றீங்க பிரதர் நீங்க? விவசாயம் தானே. விவசாயம். என்ன விவசாயம் பண்றீங்க? கரும்பு, சோளம் இந்த மாதிரி. ஓகே. வீட்டுல 4 மாடு வச்சிருக்கீங்க. 4 மாடு வச்சிருக்கேன். பால் எங்க ஊத்திட்டு இருக்கீங்க? ஸ்டோர்ல தான். என்ன புண்ணா கொடுத்துட்டு இருக்கீங்க மாட்டுக்கு? மல்லாட்டு புண்ணாக்குண்ணா. ஓ, அது நல்லா இருக்குங்களா? கறவை திறன் நல்லா வருதா? குச்சி நல்லா இருக்கு. இங்க எத்தனை மாடு இருந்திருக்குண்ணா? இங்க எத்தனை மாடு இருந்திருக்கும்? 30 மாடு இருக்குண்ணா. 30 மாடு இருக்கு. சரி, 30 நாட்டுல இந்த மாடு தான் பிடிச்சிருக்கு. மத்த மாடுலாம் எப்படின்னா இருக்கு? அது இருக்குண்ணா, அதெல்லாம் இதோட கொஞ்சம் பெருசா இருக்குண்ணா மாடு. நமக்கு இது போதும். நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான். இதான் உங்களுக்கு காட்டு மேய்ச்சல். உங்க வெயில் அதிகமா இருக்குமா? இது நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. நம்பி மாடு வாங்கலாமாங்க? வாங்க. ஓகே. மாடு பாத்தீங்கன்னா கிர் கிராஸ்ல 6 பல்லு ஹெவி சைஸ் மாடு. பியூர் ரத்த செவலை, நல்ல மடி செட்டு, நல்ல காம்போர்ஸ். 2 வேலை 22 லிட்டர் கறவை, பயப்பட தேவையில்ல. காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு தான். ஃபார்ம் டைப் வச்சுக்கலாம், வீட்டு யூஸ் வச்சுக்கலாம். கிர் கிராஸ்ல ஓவர் சைஸ் மாடு. கொம்பு நல்லா சின்ன கொம்பு, அகலமான கொம்பு, நல்ல ரெட்டை முதுவை, சுழி தப்பு எதுவும் கிடையாது. 6 பல்லு தான். 6 பல்லு 10 வருஷம் வச்சுக்கலாம். ஒரே ரத்த செவலையில வேணும் ஆசைப்படுறோம், தாராளமா கால் பண்ண. இந்த மாதிரி கலர்ல ஹெவி சைஸ்ல
பீஸ்ல மாடு கிடைக்காது. ஓகே. மடி நல்லா சதுர மடி நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. 20 லிட்டருக்கு மேல் கறவை தான். நல்லா பராமரிப்புனா 22 23 அசால்ட்டா கறக்கும். பட்டையை கிளப்பிடும். எசன ஃபேட்ல எருமை பால் ஈக்குவலா வரணும். ஓகே. பால் தர காம்பரிசல் எந்த தப்பும் கிடையாது. மாடு நல்லா தெளிவான மாடு. 6 பல்ல கிர் கிராஸ்ல தேவைப்படும் தாராளமா கால் பண்ணிட்டாங்க. நல்ல குணமான நல்ல மடி செட்டில் அமைஞ்சிருக்கு மாடு. ஓகே பிரதர். பாருதா நல்ல குணத்தை நீ கட்டுறோம் பாருங்க. குணத்தெல்லாம் சாமியா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல குணமா நல்ல காம்பூர்சை. ஓகே. பீஸை பிடிக்க எல்லாத்தையும் அருமையா இருக்கும். நல்ல மடி லூசு ஃபுல்லாகுது. தேவைப்படுறவங்க வாங்க எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகே. நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுனா செவலையில வெள்ளை மாடு நல்ல குறுங்கால் டைப்பு ரேரான கலர்ல எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர். நல்ல மடி செட்டு. மாடு கொஞ்சம் தீனி கொஞ்சம் அம்ஜியா கடந்து போச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. நல்லா பராமரிப்போனா மாடு நல்லா ரத்தம் பிடிச்சி நல்லா கரை வட்டிக்கும். 2 வேலையும் நேரம் 10 அசால்ட்டா கரை கொடிமா ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போறது எப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்ணு போடுவீங்க. 8 நாள்ல கண்ணு போட்டுரும். ஓகே. மாடு கலர்ல டபுள் கலர் மாடு. 20 லிட்டர் கரை பயப்படுத்தாத நல்லா பராமரிப்போனா 20 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். இந்த மாதிரி நல்லா ஒட்டச்சல் மாடு போது நம்ம எந்த அளவுக்கு சப்ளை பண்றோமோ அந்த அளவுக்கு கறக்கு விடுமா. எலும்பு கனமான மாடு. நல்ல எலும்பு கன கரிமான கறவை கம்மியா வருது. நம்ம எந்த அளவுக்கு பராமரி பண்றோமோ அந்த அளவுக்கு கறக்கு. நல்ல மடி செட்டு தோகை மடியில் அருமையான மாடு. ஓகே. காம்பு நல்ல ரோஸ் காம்பு. பீசறதுக்கு அவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கும். நல்ல மடி எடுத்து தான் கண்ணு போடுறோம். இன்னைக்கு நாளைக்கு கண்ணு போட 8 நாள் பிடிக்கும். நல்ல மடி வைக்க நல்ல காம்பரிசல் அமைஞ்சிருக்கு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. தெளிவான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க எடுத்துக்கலாம். நல்ல மடி லூஸ் பாருங்க. சுருக்கு இருக்குண்ணா. இன்னும் 8 நாளாவும் நல்ல மடி வைக்கும். காம்பர்ஸ் ஊசி காம்பில் அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா HFல நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. குறுங்கால் மாடு நல்ல உடம்பு கணத்தில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒயிட் மெஜாரிட்டியான பிளாக் அண்ட் ஒயிட் ஈக்குவலாக இருக்கும். நல்ல வெள்ளை ஒயிட் கலரில் மட்டி செட்டு காம்பு பார்த்தீங்கன்னா கருங்காம்பில் அமைஞ்சிருக்கு. 2 வேலை 22 23 கறவை பயப்படுத்தாவில் 20 லிட்டருக்கு மேல் கறவை தான் வரும். மாடு நல்லா குறுங்கால் டைப்ல யானைக்குட்டி மாதிரி நல்லா உடம்பு கணும். நெய்க்கட்டு மாடு. நம்ம எந்த அளவுக்கு தீவிரமோ அந்த அளவுக்கு கரை ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நல்லா கிளி கொம்பு டைப் நெத்தி வலையில் அருமையான கிட்டேரி. இன்னும் கண்ணு போகிறது 8 நாளாவும் நல்ல மடி செட் வச்சுட்டாங்கன்னா 10 வருஷத்துக்கு தாராளமாக வச்சிருக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு இப்படி பொருள் கிடையாது. நல்ல 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். மடி வைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் மடி ஃபுல்லாக மாடு வெள்ளிக்கிழமை தான் மடி வைக்கும். நல்ல தோகை மட்டியில் நல்ல காம்பரிசு கருங்காம்பில் அமைஞ்சிருக்கு. பால் தார் எல்லாமே அருமையாக இருக்கும். இன்னும் 8 நாளாவும் நல்ல மடி செட் வைக்கும். நல்ல ரோஸ் மடி நல்ல கருங்காம்பில் அமைஞ்சிருக்கு. இன்னும் தோல் செவலூஸ் இருக்கு பாருங்க. மட்டி எப்படி இருக்குன்னா நல்ல மட்டி வைக்க நல்ல சதுர மடியில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஊசிக்காம நல்ல ஊசிக்கா மிஷினும் போட்டோம் கையிலையும் பேசிக்கலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணாங்க எடுத்துக்கலாம். ஓகேண்ணா.